சக்தி. உலகத்தில் ஆன்மீகம் இல்லாமல் வாழ முடியாது. ஏண்டா ஒன்று கடந்த காலத்து வினை எங்களை தாக்கும், இல்லாட்டி வருங்காலத்தில் இருக்க இந்த உலகத்தில் இருக்க வருங்காலத்தில் இந்த உலகத்தில் எந்த பக்கம் உண்டான ஒரு சிக்கல் வந்தாலும் அதை நாங்கள் திங்க் பண்ணணும்டா எங்களை தாக்கும். அந்த நிலவில் தான் இருக்கிறோம். நிகழ்காலத்தில் வாழ முடியாத நிலையில் இருக்கிறோம். அதனால தான் நீங்கள் நிகழ்காலத்தில் உங்களுக்கெல்லாம் பெரிய அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞானகுரு பகவான் பாருங்கள் இம்மண்ணில் காயத்ரி மந்திரம் ஜபிச்சு ஒரு 10 நிமிஷம் உண்டான பாருங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தட்சணேஸ்வரத்திலிருந்து உபதேசம் பண்ணார். உனக்குள்ள உணர்வுள்ள பொருளை நீ நினைக்கும் போது இந்த உடலுக்கு உணர்வற்ற தன்மையும் வராது. எந்த காலத்திலையும் பாருங்கள் உனக்கு சந்தோஷமாக வாழக்கூடிய தன்மையும் உனக்கு கிடைக்கும். ஏனெனா நீ சந்தோஷமான உணர்வோடு நீ சார்ந்திருக்கிறா, என்றும் நிரந்தரமாக இருக்கிறாள். எங்களை வெளியில் இருக்கிறாள் பார்க்க மாட்டார் பாருங்கள் யாரும் நம்மளை நீங்கள் நினைக்கிறவர்கள் ஏண்டா அவர்கள் மனத்தை சார்ந்து வாழ்றவர் வேண்டா வெளியில் இருக்க பாருங்கள் எல்லாம் அடிக்கடி மாறுற. ஆனால் உங்களுக்குள்ள இருக்க அவர் மட்டும்தான் உங்களை காப்பாற்றுவாண்டா. உங்களுக்குள்ள இருக்கவர் அவரோட நம்ம தொடர்பு கொள்ளும் போது பாருங்கள் உங்களை வெளியிலிருந்து யாரெல்லாம் பார்க்க வேணுமோ அவர்கள் மூலம் உங்களை காப்பாற்றி கொண்டிருப்பார் உள்ளுக்குள்ளரிக்கால். அப்போ உள்ளுக்குள்ளரிக்காலோடு நாம் தொடர்பு கொள்ள பாருங்கள் சித்தர்கள் பாருங்கள் உள்ளுக்குள்ளரிக்காலோடு தொடர்பு கொள்ளும் போது அவர்களுக்கு வெளியில் வாழ்கிறவர்கள் பாருங்கள் சாப்பாடு இருந்து சகல எல்லாம் அவர்களுக்கு தேவையானதான் கொடுக்குறாண்டா. உள்ளுக்குள்ளரிக்கால் வெளியில் ஒரு ஆள்கிட்ட சொல்லி பாருங்கள் அவர் கொடுத்து கொண்டிருக்கார். அப்போ இந்த உள்ளுக்குள்ளரிக்காலோட நம்ம அங்கே தொடர்பு கொள்ளும் போது பாருங்கள் எப்படியோ பாருங்கள் அவர் வெளியில் வாழ்கிறதுக்குரிய எல்லா வசதிகளையும் எங்களுக்கு கொடுப்பார். என்னன்னா அண்டத்தில் ஆதிசக்தியாகவும் பிண்டத்தில் ஆத்மசக்தியாகவும் நான் உனக்குள்ள இருக்கப்போ அண்டத்தை ஆளும் நான் தான் இந்த பிண்டத்துக்குள்ளே பாருங்கள் ஆத்மாவாக இருக்கிறேன். இந்த பிண்டத்துக்குள்ளே நீ என்னை கவனித்து கொண்டு வாழ்ந்தேன்னா இந்த அண்டத்தில் பாருங்கள் நீ சந்தோஷமாக வாழலாம், எந்த தாக்கமும் இல்லாமல் சித்தர்கள் காட்டின வழியில் சித்தர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே மாதிரி வாழலாம் என்று தான் அடிக்கடி வந்து எங்களுக்கு பாருங்கள் என்ன உரைச்சி போகிறார்கள். நாங்கள் அந்த வழியை பின்பற்றவில்லை. அடிக்கடி மகான்களும் யோகிகளும் அவதார புருஷர்களும் வந்து இங்கே ஞாபகப்படுத்துகிறார்கள். நீங்கள் எங்களை மறந்ததால் தான் பாருங்கள் நாங்கள் இந்த உலகத்தை பாருங்கள் நடத்துகிறவர்கள். இந்த உலகத்தில் எல்லா பொருளையும் படைத்தவன், எல்லாருக்குள்ளும் இருக்கிறவன். நீ என்னை மறந்தனால தான் பாருங்கள் இயக்கிற ஆளாக மறந்ததால தான் பாருங்கள் இயற்கைக்கு துரோகம் பண்ணத்தால் உன்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அடிக்கடி எங்களை ஞாபகப்படுத்துகிறார்கள்.